நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நெகட்டிவ்னு நினச்சிட்டு மைனஸ் நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நினச்சி ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுறோம், டெப்ரெஷனுக்கு போயிடுறோம். ஒரு நாள் ராமநாதபுரம் வந்து பாருங்க, நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணீங்க. இங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அந்த தள்ளுவண்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு 5 குடம் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் பகலாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பாதிக்கப்படுறது லேடிஸ் தான். அதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இன்னும் கொடுமை என்ன இருக்குன்னா, 5 குடத்தில் 4 குடத்தில் தண்ணி இருக்கும். ஒரு குடம் வைக்கிற ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும், அதில் பச்சை புள்ள உட்காந்துருக்கும். சில இடத்துலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க 2024 தான் இந்த இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பிறந்ததை தவிர வேறு என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏரி குளங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆறு எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமைக்கரை ரோடு. வீடுகளில் ஆள் இருக்க மாட்டாங்க, ரோட்டில் தான் நின்றுட்டு இருப்பாங்க தண்ணியை தேடி. ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தண்ணி காண்டி மட்டுமே செலவழிச்சு. காலையில் ஆரம்பித்ததும் எவ்ரிடே எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடுவோம், ஒர்க்குக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவாங்க. இங்கே அப்படி இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு குடத்தோடு ஓடிட்டு இருக்கோம் காலையில். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி, லாஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி. டே ஸ்டார்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் டே எண்ட்ஸ் வித் வாட்டர். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நெகட்டிவ்னு நினச்சிட்டு மைனஸ் நம்ம லைஃப்பில் இல்லைன்னு நினச்சி ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுறோம், டெப்ரெஷனுக்கு போயிடுறோம். ஒரு நாள் ராமநாதபுரம் வந்து பாருங்கள், நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணீங்க. இங்கே இருக்க மக்கள் எவ்வளோ கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட கொடூரமான கிராமங்களும் நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் சீமைக்கருவேல மரங்கள். எங்கள் அந்த தள்ளுவண்டி மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு 5 குடம் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் பகலாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் அதை தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப பாதிக்கப்படுறது லேடிஸ் தான். அதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இன்னும் கொடுமை என்ன இருக்குன்னா, 5 குடத்தில் 4 குடத்தில் தண்ணி இருக்கும். ஒரு குடம் வைக்கிற ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும், அதில் பச்சை புள்ள உட்காந்துருக்கும். அந்த மாதிரி தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும். என் ஊர் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கேருந்து 2 மணி நேரத்தில் இருக்குது. பட் இந்த 2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ்னால பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், இங்கே இருக்கிற மக்கள்லாம் நான் நினைப்பேன் நிறையா வாட்டி, இவங்க இங்கே பிறந்ததை தவிர வேறு என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான அமைப்பும் சரி, நிறைய விஷயங்கள் இங்கே அப்படி தான் இருக்குது. ஏரி குளங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது, ஆறு எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீமைக்கரை ரோடு. வீடுகளில் ஆள் இருக்க மாட்டாங்க, ரோட்டில் தான் நின்றுட்டு இருப்பாங்க தண்ணியை தேடி. ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தண்ணி காண்டி மட்டுமே செலவழிச்சிருப்பாங்க. அதுதான் ஆக்சுவலி அவங்க பேசுகிறப்ப கேட்குறப்ப எனக்கே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னப்போ இதை தாண்டி இன்னும் கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிறப்ப தான் இதுவே பெருசாக இருக்கேங்கிறதா எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்குது. டேப்பை திறந்தோடனே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நீங்கள் டேப்பில் பூட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்து டேப் குழாயில் வந்து பூட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து தண்ணியை தேவையில்லாமல் யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஒரு வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு 2 குடம் இல்லை 3 குடம் தான் அலவுடு. அந்த மாதிரி மானிட்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் தண்ணி வந்து இப்போ 6 மணி டு 7 மணின்னு வருதுன்னா அப்படி வராது, எப்போ வேணாலும் வரும். ஸோ யாராச்சும் ஓடி ஓடி பார்த்துட்டே வருவாங்க. அதுவும் பக்கத்தில் இருக்காது அந்த குழாய். தண்ணி சவுண்டு கேட்கும், பைப்பில் ஏறுறது. அந்த சவுண்டு கேட்டதும் ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி தான். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ தண்ணி இருக்கும், பின்னாடி லேட்டாக வந்தால் தண்ணி கிடையாது.